வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 16th May 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியா கிராண்ட் $1 million ஆஃப் ஹியூமனிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் டு ஃபிளட் ஹிட் கென்யா. ஸோ கென்யா கண்ட்ரி, ஆப்பிரிக்கால இருக்கிற கென்யா கண்ட்ரில வந்துட்டு இப்போ ஃபிளட் வந்து ஹிட் ஆயிருக்கனால ஸோ அதிகமா மழை பெஞ்சு அந்த கண்ட்ரில இப்போ ஃபிளட் வந்திருக்குது. ஸோ அவங்களுக்கு உதவி பண்ற விதமா நம்ம இந்தியா சார்பில் வந்து $1 million அவங்களுக்கு ஹியூமனிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் வந்து அனுப்பி வச்சிருக்கோம். ஸோ இதுல இருந்து என்னென்ன கவர் ஆகும்னா, ஃபுட், அவங்களுக்கு தேவையான ஃபுட், பேசிக் நீட்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ், இந்த மாதிரி விஷயத்த பேசிக் நீட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு வந்துட்டு வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன இதுவோ அதோட ஒர்த் வந்து $1 million இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஏர்போர்ஸ் தான் வந்து டிஸ்பேச் பண்ணி அந்த கண்ட்ரிக்கு போய் சேர்ப்போம் உங்களுக்கு. ஸோ 22 tons ஆஃப் ஹியூமனிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட ஒர்த் வந்து உங்களுக்கு வந்து $1 million. அண்ட் இதுல என்னென்ன வருதுன்னு என்னென்ன இன்க்ளூட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சானிடரி யூனிட்டிஸ் அண்ட் ஹைஜீன் கிட்ஸ், டென்ட்ஸ், ஸ்லீப்பிங் பேக்ஸ், பிளாங்கெட்ஸ், பவுடர் ஜென்ரேஷன், ரெடி டு ஈட் மீல்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஹியூமனிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ கென்யா கண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அண்ட் இதோட பிரசிடென்ட் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, வில்லியம் ரூட்டோன்றவங்க தான் இந்த கண்ட்ரியோட பிரசிடென்டா இருக்காங்க. அண்ட் இதோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா நைரோபின்றதான் இதோட கேபிட்டல். கரன்சின்றது கென்யன் ஷில்லிங் தான் இதோட கரன்சியா இருக்குது. நமக்கான நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பாத்தீங்கன்னா, இந்தியா ஸ்கில்ஸ் 2024 நேஷனல் பிரீமியம் ஸ்கில் காம்படிஷன். ஸோ நம்ம இந்தியா ஸ்கில்ஸ் 2024 வந்து டெல்லியில நடக்க போகுது. ஸோ இதை வந்துட்டு யாரு திறந்து வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெல்லி நடந்துட்டு இருக்குது. 4 டேஸ்க்கு நடக்க போகுது. ஸோ யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கீழே மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரியில கீழே வரவங்க தான் இதை வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. சோ இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யாஸ் பூமி தவரக்கான்ற ஒரு பிளேஸ், நியூ டெல்லியில இருக்கிற பிளேஸ்ல தான் இந்த காம்படிஷன் நடக்குது. சோ இதுல என்ன பண்ணுவாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்ஸ், உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த காம்படிஷனுக்கு வந்து உங்க ஸ்கில்ல ப்ரூவ் பண்ணீங்கன்னா, உங்க ஸ்கில்ல வந்துட்டு அதுக்கான சப்போர்ட் அவங்க தான் தருவாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, புதுசா வந்து ஒரு ஏதாவது எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க போய் அங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதுக்கான ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபண்டை வந்து உங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் காம்பனன்ட் காயின் ரிலீஸ்டு ஆன் MDL ஷிப்யார்ட் 250th anniversary. ஸோ மும்பை டாக்யார்டோட உங்களுக்கு வந்துட்டு 250வது ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமா உங்களுக்கு வந்துட்டு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு $250 காயின் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதோட MDL ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா மேகசின் டாக் லிமிடெட் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது ஆரம்பிச்சு 250 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இது 250வது ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்கு $250 வந்துட்டு அதோட மணி காயின் வந்து அச்சடிச்சிருக்காங்க. சோ இந்த ஆர்கனைசேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1974 உங்களுக்கு வந்துட்டு ட்ரை டாக் இன் மும்பைல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு நம்ம நேஷனலைஸ், அதாவது உங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கையில வந்தது வந்து 1960 தான் இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு டேக் ஓவர் பண்றாங்க. இது வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம நேவிக்கு தேவையான ஷிப்பை வந்துட்டு பில்ட் பண்ணி தரதா இவங்க மெயினா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எந்த மினிஸ்ட்ரி கீழ, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 2006 தான் இவங்க வந்து மினி ரத்னா 1 என்ற ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த காயின்ற ஒரு இஷ்யூ ஆஃப் காயின்றது எதுக்கு கீழே வரும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, காயினேஜ் ஆக்ட் 1906 வந்து லாஸ்ட்ல அமெண்ட் 2011 அமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் காயினேஜ் ஆக்ட் 1906 தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ இது வந்து SSC மாதிரி எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு வந்து ஆக்ட் வச்சு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. சோ இந்த ஆக்ட் வர இயரை வந்து நீங்க நல்லா கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். சோ இவங்க இந்த ஆக்ட் மூலமா என்ன பண்றாங்கன்னா, நம்ம கண்ட்ரில யூஸ் பண்ற காயின்ஸ் அண்ட் ₹1 நோட்டுக்கான அத்தாரிட்டி இந்த ஆக்ட் மூலமா தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. சோ இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே தான் அந்த ஆக்ட் வந்து வருது உங்களுக்கு. சோ இதோட பவர்ன்றது பாத்தீங்கன்னா, கரன்சி காயின்ஸ் வந்துட்டு ₹2 இருந்து 10,000 வரைக்கும் வந்து அடிக்க முடியும். சோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, உங்களுக்கு காயினேஜ் ஆக்ட் மூலமா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் அடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 10,000 வரைக்கும் அடிக்கலாம். அண்ட் கம்மி அமௌண்ட் எவ்வளவு வரைக்கும் அடிக்கலாம்னா ₹2 வரைக்கும் உங்களுக்கு வந்து டினாமினேஷன் கரன்சி நோட்ல அடிக்கலாம் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இஷ்யூ ஆஃப் காயின்ஸ் டினாமினேஷன் பாத்தீங்கன்னா 50 பைசால இருந்து 1000. இது வந்துட்டு நோட்டு. சோ பேப்பர் நோட் வந்துட்டு இந்த ரூபீஸ்ல இருந்து இந்த ரூபீஸ் வரைக்கும் அடிக்கலாம். உங்களுக்கு காயின்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 50 பைசால இருந்து ₹1000 வரைக்கும் உங்களுக்கு காயின்ஸா நீங்க அடிக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மின்டிங் காயின்ஸ் வந்து நம்ம காயின் எந்தெந்த இடத்துல நமக்கு வந்துட்டு மின்டிங் பிரஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா இங்க 4 இடத்துல இருக்குது. எந்தெந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா மும்பை, ஆலிபோரே, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா, UP தான் இந்த காயின் வந்து மின்ட் பண்றாங்க இந்தியன் கவர்மெண்ட்.
கமாமரேட் ஆஃப் காயின் என்னன்னா ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தலைவரோட உங்களுக்கு வந்து பிறந்த நாள், இத்தனாவது பிறந்த நாள், அத்தனாவது பிறந்த நாள், சோ இல்லைன்னா வந்து அந்த ஒரு ஒரு ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷனோட இத்தனோட ஆனிவர்சரியை கொண்டாடுறது, இல்லைன்னா ஒருத்தரோட பர்த்டே வந்துட்டு அந்த பர்த்டே சார்பில் இத்தனை வருஷம் ஆச்சுன்றதுக்காண்டி ஒரு காயினை வந்துட்டு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த காயின் வந்து உங்களுக்கு வந்து வெளி மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு இதுவா வந்து நாட் லீகல் டெண்டரா வராது உங்களுக்கு. சோ நார்மலா மனுஷங்கள்ட்ட வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு காயினா தான் இருக்கும். பட் இந்த காயின் ஜஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மியூசியம்ல வச்சிருவாங்க. சோ கவர்மெண்ட் பொறுப்புல தான் இருக்கும். சோ இந்த காயின் வந்துட்டு வெளி மார்க்கெட்டுக்கு வராது உங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காயின் யாருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, இமேஜ் ஆஃப் ஜவஹர்லால் நேருக்கு தான் ஃபர்ஸ்ட் அவரோட பர்த் அனிவர்சரி 1964 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவோட கவர்மெண்ட் காயின் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். நமக்கு நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா, கூகுள் ஆர்ட்ஸ் கல்ச்சர் பிரசன்ட் மில்லட் சீட்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸிபிஷன். கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து மில்லட் சீட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸிபிஷன் ஒரு புது எக்ஸிபிஷன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த எக்ஸிபிஷன் மூலமா வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் மில்லட்ஸ் இருக்குது, அதுக்கான சீட்ஸ் எப்படி வந்துட்டு பண்ணலாம், சோ அதோட கல்டிவேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்காண்டி இந்த எக்ஸிபிஷனை மெயினா வந்துட்டு கூகுள் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பண்ண போறாங்க. சோ எந்த மினிஸ்ட்ரி கூட, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் கூட தான் இதை பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேரோட கரண்ட் கேபினட் மினிஸ்டர் யாரு பாத்தீங்கன்னா அர்ஜுன் முண்டா அண்ட் கைலாஷ் சௌத்ரின்றவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் சோபா கர்னால்ஜின்றவங்க தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். சோ கேபினட் மினிஸ்டர் தான் மெயின் உங்களுக்கு, அர்ஜுன் முண்டா தான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்காரு கரண்ட்ல. சோ நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸா பாத்துக்கிட்டீங்கன்னா, HDFC Bank unveils Pixel Play India's first virtual credit card with Visa. சோ நம்ம HDFC Bank என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புது டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பிக்சல் பிளேன்றது வச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு ஆஃப் இந்தியா வித் விசா கிரெடிட் கார்டு கம்பெனி கூட ரொம்ப டை அப் பண்ணி இந்த கார்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த கிரெடிட் கார்டு வந்து ரெண்டு வேரியன்ட்ல வரப்போகுது உங்களுக்கு, பிக்சல் பிளே, பிக்சல் கோன்ற ரெண்டு டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வருது. சோ அதுல என்ன அட்வான்டேஜ் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பர்சனல் பெனிஃபிட் அண்ட் சீம்லெஸ் டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நீங்களே பண்ணலாம். கிரெடிட் கார்டு வந்து எப்படி டிசைன் பண்ணலாம், அதாவது அந்த கிரெடிட் கார்டோட டிசைன் வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணலாம். சோ உங்களோட எல்லா இதுவுமே வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்ன்றதா இந்த கிரெடிட் கார்டோட முக்கியமான பண்பு உங்களுக்கு. Next is the application process is hassle free and with minimum documentation. User can conveniently manage repayments billing in PayZP app மூலமா இந்த கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம்ன்றத HDFC Bank தரப்புல இருந்து சொல்றாங்க. So HDFC Bank ஓட CEO யாரும் பார்த்தீங்கன்னா சசிதர் ஜெகதீஷன், founded in 1994 மும்பைல, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மும்பைல இருக்குது. So சம்மிட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, 4th டெக்னாலஜி இன்னோவேட்டிவ் இன் சைபர் பிசிக்ஸ் சிஸ்டம் ஒர்க்ஷாப் ஆர்கனைஸ்ட் அட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே. சோ 4th டெக்னாலஜி சைபர் பிசிக்கல் சிஸ்டம்கான ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பேல நடக்க போகுது உங்களுக்கு. சோ இது வந்து எப்படி அந்த சைபர் ரிலேட்டடான டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணலாம், ஸ்டார்ட் அப் எப்படி கொண்டு வரலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கிறதுன்றதா இந்த சமிட்ல பேச போறாங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் டெப்டி லீடர் லாரன்ஸ் வோங் டு பி ஸ்வோர்ன் as a 4th பிரைம் மினிஸ்டர். சோ சிங்கப்பூரோட 4th பிரைம் மினிஸ்டர் லாரன்ஸ் வோங்ன்றவங்க பதவி ஏற்க போறாங்க தான் நியூஸ் உங்களுக்கு. சோ இது வந்து 4வது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சிங்கப்பூர். சோ சிங்கப்பூரோட கேபிட்டல் வந்து சிங்கப்பூர் சிட்டி தான். அது கரன்சி வந்து சிங்கப்பூரியன் டாலர். இப்ப கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தா டார்மன் சங்கமுகத்திரன்றதா கரண்ட் பிரசிடென்டா இருக்காங்க அந்த கண்ட்ரிக்கு. நெக்ஸ்ட் ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி லெட்ஸ் இந்தியாஸ் யூனிவர்சிட்டி இன் த யங் யூனிவர்சிட்டி ரேங்கிங். சோ ரீசெண்டா இருந்துச்சுன்னா யங் யூனிவர்சிட்டி ரேங்கிங் வந்து மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு வந்து டாப் யூனிவர்சிட்டியில 1வது யூனிவர்சிட்டியா வந்திருக்காங்க. சோ இந்த மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொட்டயம் கேரளால தான் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது உங்களுக்கு. சோ 80th ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ரேங்கிங்ல வந்து டாப் யூனிவர்சிட்டி எது வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாயங் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி சிங்கப்பூர்ல இருக்குதான் உங்களுக்கு டாப்ல வந்திருக்குது. இந்த மகாத்மா காந்தின்றது 81வது பிளேஸ்ல வந்திருக்குது. சோ வேற யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி நம்ம இந்தியா சார்பில் வந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டு 96வது இடத்தை பிடிச்சிருக்குது 100 ஸ்பாட்ல. So next defense newsல பாத்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டெஸ்ட் பிஹிம்சம் கியூப் இன்னோவேட்டிவ் மொபைல் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஏர் டிராப். சோ நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆன பிஹிசம் கியூப்ன்ற ஒரு டெக்னாலஜி வந்துட்டு மொபைல் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஏர் டிராப் என்ற ஒரு கான்செப்ட்ல வரப்போகுது. ஒன்னும் இல்ல, வானத்துல இருந்து ஒரு இடத்துல இப்போ வந்துட்டு ஒரு ரிமோட் ஏரியாக்குள்ள வந்துட்டு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி தேவை, அந்த இடத்துல எமர்ஜென்சி தேவைன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்த பிஹிம் கியூப் வச்சு அந்த இடத்துல ஏர் டிராப் மூலமா வந்து ஹாஸ்பிட்டலோட இதை உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ இது வந்துட்டு நம்மளோட ஹெல்த் மினிஸ்டரான மனுஷா மகாதேவன் வந்துட்டு இதை பிரைஸ் பண்ணியிருக்காரு.
நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்குது. இது ஃபவுண்டட் வந்து 8 அக்டோபர் 1938 ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப கரண்ட் ஹெட்டா யார் இருக்காங்கன்னா ஏர் சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரின் தான் கரண்ட் ஹெட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ்ல பாத்துட்டீங்கன்னா இந்தியா யூஎஸ் ஜாயிண்ட் கவுண்டர் டெரரிசம் எக்ஸைஸ் டார்கிஸ் 2024 ஸ்ட்ரென்தனிங் பைலேட்டரல் கோஆபரேஷன். சோ இப்போ வந்து டார்கிஸ் 2024 எக்ஸைஸ் வந்துட்டு இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு கவுண்டர் டெரரிசம் எக்ஸைஸ் வந்துட்டு நடக்க போகுது. சோ இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 28 இருந்து மே 15 நேற்று வரைக்கும் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. சோ கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால்ல தான் இந்த ஆபரேஷன் நடத்தி முடிச்சிருக்காங்க. சோ இது வந்து 7th எடிஷன்ன்றது தெரிஞ்சுங்க. இப்போ நடக்கிறது 7th எடிஷன். சோ லாஸ்ட் எடிஷன் வந்து போன வருஷம் சென்னை தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த ஆபரேஷன் நடத்தி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் நியூஸா பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ்ல 2024 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் உங்களுக்கு வந்து மே 15 எல்லா வருஷமும் கொண்டாடப்படுது. சோ இது வந்து எதை ஹைலைட் பண்ணி இந்த ஃபெஸ்டிவல் இந்த டே வந்து கொண்டாடுறாங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் அஸ் a பேசிக் யூனிட் ஆஃப் சொசைட்டின்னு தான் பேசிஸ்ல பண்ணாங்க. அதாவது ஃபேமிலிஸ் நம்ம எப்படி வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஃபேமிலினால இந்த சொசைட்டில என்னென்ன இம்பாக்ட் இருக்குதுன்றத இந்த டே உங்களுக்கு சொல்லும். சோ இந்த டே வந்து ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன் தான் வந்துட்டு 1993ல அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த டே வந்துட்டு மே 15th நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலின்றதை அறிவிக்கலாம். சோ 2024ஓட 30th anniversary ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபேமிலி டேவோட தீம்ன்றது பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் இந்த வருஷத்துக்கான கரண்ட் தீமா இருக்குது. சோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அவ்வளோ. தேங்க்யூ.